எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனம் 28 தொடக்கம் 40 வரையிலான வசனங்கள். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததில் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள். அவர் போய்கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலைச்சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார்கள். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக. விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, இவர் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.